வணக்கம் மைடியர் மக்களே, நான் உங்கள் புருஷோத்தமி. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? வலைபேச்சு இவர்களின் வேலை என்னவென்றால், ஒரு கதவை திறக்கும் போது தொடரும்னு போட்டுடலாம், கதவை மூடும் போது தொடரும். த்ரிஷா லேசா லேசா பார்த்து ஏங்கி பண்ணதாகவும், அதனால விஜய் சார் ஆபீஸ்க்கு பக்கத்திலே சின்ன வீடா ஐஓபி பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து வீடு வாங்கி கொடுத்ததாகவும், சின்ன வீடா லோ பட்ஜெட் வீடா வாங்கி கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் விஜய் சார் கிட்ட இருந்து வந்த அமௌண்டா இல்ல ஆப்பான்னு தெரியல, கண்ணுக்கு தெரியாதடியோ. அதுக்கப்புறம் அப்படியே அந்த வீட்டை ஆர்யாவுக்கும் சாய் பல்லவிக்கும் இவனுங்க மாத்தி விட்டுட்டானுங்களாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இத்தனை உருட்டு அவனுங்க தான் உருட்டுனானு. விஜயுடைய ஆபீஸ் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 8500 சதுர அடியா, 25 கோடி ரூபாய் வேலை. அதே சைஸ்ல வந்து அங்க ஒரு 4 அபார்ட்மெண்ட் தான் இருக்கு. இவங்க வாங்கியிருக்கிறது வந்து 17 கோடி ரூபாய். த்ரிஷா வாங்கினது. இன்னும் ரொம்ப டீடைலாலாம் சொல்றாங்க. ஐஓபி மவுண்ட் ரோடு கிளையில தான் ஹவுசிங் லோன் போட்டிருக்காங்க. அப்படியா? அப்படித்தான். இல்ல அந்த விஜயுடைய அபார்ட்மெண்ட்ல த்ரிஷா வீடு வாங்கினதா ஒரு தகவல் நம்ம சொன்னோம்ல, அது ஆக்சுவலி அது உண்மை இல்ல. ஆனா சாய் பல்லவி உண்மை இல்லையா? ஆமா, இவனை கொன்னிடலாமா? சாய் பல்லவி ஆர்யாவெல்லாம் அங்க வீடு வாங்கியிருக்காங்க. சரி, த்ரிஷா வந்து அங்க வீடு வாங்கலையா. செருப்பு பிஞ்சிரும். நம்புற மாதிரியா இருக்கு? அதை வந்து நாங்க நம்பணுமா? ஆனா சொன்னாங்களே, கதையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வன்மம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்தது யோகி பாபு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல 3 பேர் காசு கொடுக்கலன்னா தப்பு தப்பா பேசுறாங்கன்னு பொதுப்படையா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, மரியாதையா தான் பேசுறாரு. அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா வாண்டடா இவனுங்களா வந்து சிக்கிற மாதிரி ரிப்ளை பண்றானுங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? ஈத்தர குப்பை கோபுரத்துக்கு போனா இப்படித்தான் உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து கோயில்ல தாண்டி காட்டுங்க, நீங்க சீக்கிரம் கோபுரத்துல இருந்து குப்பைக்கு வர்றது உறுதின்னு சாப விடுறீங்க. கோபுரத்துல வந்து குப்பை போய் ஒட்டிச்சு அப்படின்னா இன்னொரு காத்தடிக்கும் போது அந்த குப்பை வந்து தரைக்கு வந்துடும். அப்படி வந்து யோகி பாபுக்கு விரைவில் நடக்கணும்னு நான் விரும்புறேன். விட்டா பில்லி சூனியெல்லாம் வச்சிருவீங்களாட்டுக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த வீடியோ முடிக்கும் போது அஜித்தோட ரசிகர்கள் எல்லாத்தையும் யோகி பாபுக்கு எகென்ஸ்டா திருப்பறதுக்காக யோகி பாபு அஜித்துக்கும் நடுவுல ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்றானு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதேதான். இவ்வளவு ஒண்ணும் தேவையா? எல்லாத்துக்கும் மேல அஜித்தோட பேர் போடாம தம்ப்நெயில் வாரத்துல 4வது வராம இருக்காது. அஜித்தை வச்சுதான் விளப்பம் நடத்துறாங்க. ஆனா வன்மம் அஜித் மேல பலமா இருக்கும். போனா போகுது, மன்னிச்சிடலாம். ஆனா ஒரு மனுஷன் விடாமுயற்சியோட வெற்றி பெற்று நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சா கூட அங்க நீங்க சொல்ற கமெண்ட் என்ன தெரியுமா? வந்ததே 3வது இடம், இதுல வாயிலேயே காட்டுறாங்க படம். ஏன் இவ்வளவு வன்மம்? உங்க பிலிம் ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க, வெயிட்டிங்லயே வெறியாவது. பிஸ்மி என்ன சொல்லுவாருன்னா, நடிகர்களுக்கு பின்னாடி போற ரசிகர்கள் முட்டாள்கள்னு சொல்லுவாங்க. முட்டாள் ரசிகர்கள்னு சொல்ற நீங்க எந்த இடத்துல எந்த நடிகர் ஷூட்டிங்ல இருக்காரு, எந்த இடத்துல போனா பார்க்க முடியுது எதுக்கு சொல்றீங்க? அப்படி சொல்லும் போது பக்கத்துல இருக்க ரீப்ளே பண்ணுவான். இப்படி சொன்னீங்கன்னா அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் ரசிகர்கள் தொல்லை பண்ண போறாங்கன்னு சொன்னா போனா போது அதுக்கு நமக்கு என்னன்னு சொல்லிட்டு பல்ல காட்ட வேண்டியது. ஏண்டா பைத்தியமாடா நீங்க? பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. என்னதான் இருந்தாலும் நயன்தாரா பண்ணது, நயன்தாரா சொன்னது மிகப்பெரிய தப்பு. இவனுங்க 3 பேத்தையும் குரங்கு கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. இந்த குரங்குக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சூசைட் பண்ணி செத்துருச்சுன்னா யார் பொறுப்பு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா அவனுங்க சொல்ற மாதிரியே பஞ்சு சொல்லி முடிக்கணும்னா எப்படி முடிக்கலாம்? குரங்கு கூட 3 பேத்த கம்பேர் பண்ணியாச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு குரங்கு ஓடியே போச்சு. ஓகே மக்களே, இவ்வளோ பீக்ல இருக்க ஹீரோயின்ஸை சுத்தி கூட வன்மம் இருக்கு. அப்படிங்க போது நமக்கு வருமானம் வருதோ இல்லையோ, நம்மளை சுத்தி வன்மம் இருக்கதான் செய்யும். நம்மளை சுத்தி வன்மம் இருக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம வளர ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிட்டே இருங்க. வெற்றி ஒரு நாள் உங்களையும் தேடி வரும். வன்மம் சுத்திட்டு தான் இருக்கும், கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே உங்களோட கமெண்ட்டை சொல்ல மறந்துடாதீங்க. நான் உங்கள் கிஷோர். நன்றி.